ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பட்டு சாரீக்குள்ள ப்ளவுஸில் சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஒரு ஜர்தோசி ஒர்க் ரொம்ப சீக்கிரம் பண்ணுற மாதிரி உள்ள ஒர்க் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பட்டு சாரீ, அதுக்குள்ளே மேட்சிங் ப்ளவுஸ், இதில் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நூல் பிரியாமல் இருக்க எப்போதும் போல் 2 பக்கமும் தைச்சிருக்கிறேன். தைச்சிட்டு அதை 2ஆக மடிச்சுட்டு நல்லா ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதை திருப்பி 4ஆக மடித்து சென்ட்ரு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ்ஸ் வந்து கரெக்டாக சென்ட்ரு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ்க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில்லையே மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கரெக்டாக சென்ட்ரு பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒயிட் அந்த சென்ட்ரு பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு புட்டா போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நெருக்கமாக வேணும்னா நெருக்கமாக பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக வேணும்னா இந்தமாரி ஸ்கேட்டர்டாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நல்லா டார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதில் 3 சின்ன பெட்டல் வரைகிறேன். நம்ம லேசி டேசிக்கு வரைவோம்ல, அந்த மாதிரி தான். இந்த மாதிரி 3 சின்ன பெட்டல்ஸ் ஒரு 4 mm அளவுக்கு நீங்கள் வரைஞ்சா போதும். ஸோ நம்ம இந்த டாட்ஸ் வச்சுருக்கிறோம்ல, அந்த எல்லா டாட்ஸ்லேயும் அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ அதுக்கு இந்த மாதிரி ஜர்தோசி எடுத்துருக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக இருக்கிற ஜர்தோசியும் கொஞ்சம் சுகர் பீட்ஸும் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட் கோல்டன் கலரில் எடுத்துகிட்டு 9 இல்லைன்னா 10 நம்பர் நீடில் எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ஜர்தோசியை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு லேசாக இழுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நமக்கு அந்த லேசி டேசி ஃப்ளவர்ஸில் மடங்கி வரும்ல, ஸோ அதுக்கெலாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அது 4ஆக இருக்குதுல்ல, அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி ஈவனாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த பிசுறு இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த மாதிரி ஜர்தோசியை ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் மெஷர் பண்ணிவிட்டு பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கே கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டர் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது ஒரு மெஷர் ஈக்குவலாக பண்ணுறதுக்கு வரும். ஸோ அது மாதிரி இந்த கட் பண்ணிக்கலாம். ஜர்தோசி கட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு நல்ல சிசர் வச்சு பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம தைக்கும்போது அதை அப்படியே இழுத்துட்டு வராமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே நீட்டாக இருக்கும். ஜர்தோசி எப்போதும் கருத்து போகாது. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி. இந்த மாதிரி ஈக்குவலாக ஃபஸ்ட் கட் பண்ணிவிட்டு, அப்புறம் ஒரு 3 mm அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கட் பீட்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சின்ன சின்னதாக இந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பெட்டல்ஸ் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். நம்ம ஸ்விங் த்ரெட்டில் 2 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த ஜர்தோசிக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை விட்டு எடுத்துக்கணும். அப்புறம் எந்த பாயிண்ட்லேருந்து எடுத்தோமோ அதே சேம் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், அது மட்டும் தள்ளி பண்ணிடக்கூடாது. சேம் பாயிண்ட்லேருந்து இந்த பெட்டலோட சென்டருக்கு லேசி டேசி ஸ்டிச் பண்ணணும். பண்ணிட்டு நீட்டாக எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு பெட்டல் கிடைக்கும் ஜர்தோசியில். ஸோ அதை வந்து உடனே வெளியில் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடணும். லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இது மாதிரி 3 பெட்டலும் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி 3 பெட்டலும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 பெட்டலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம்ல, ஒரு கட் பீட்ஸ் அளவுக்கு கட் பண்ண ஜர்தோசி அது ஒன்றும், சுகர் பீட் ஒன்றும் எடுத்து ஊசியில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த அளவுக்கு இது 2க்கும் நடுவில் அப்படி ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்க்க அழகாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ரொம்ப எலிகண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஒர்க் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் கிராண்டாகவும் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம். எல்லாரும் பண்ண முடியும் இது. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு சுகர் பீட் அதை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒர்க் வந்து எதுவும் கருத்து போகாது, எதுவும் ஆகாது, நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். பாருங்கள், ஒரு சின்ன ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி எல்லா புட்டாஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தான். இது ஸ்டிச் ப்ளவுஸ்லேயும் பண்ண முடியும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணியும் வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அழகாக இருக்கும். இதே நெருக்கமாக நீங்கள் நெக் லைன்லேயும் அடுத்தடுத்து இந்த 3 பெட்டல்ஸ் இருக்கிற ஃப்ளவர்ஸை வந்து நெருக்கமாக போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.